ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். தோ தாம் யாத்திரை எனும் 2 புனித தலமான கேதர்நாத் பத்ரிநாத் தலங்களின் 7 நாட்கள் கொண்ட விமான மற்றும் ஹெலிகாப்டர் பயண திட்டம். நாள் 1. அதிகாலையில் சென்னை மற்றும் மற்ற நகரங்களில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி சென்று, காலை உணவுக்கு பின் டெம்போ டிராவலர் மூலம் 4 மணி நேரம் பயணம் செய்து ஹரித்துவார் வந்து சேர்கிறோம். ஹரித்துவாரில் மதியம் உணவுக்கு பிறகு ஸ்ரீ மானசா தேவி ஆலயம், சண்டி தேவி ஆலயம் தரிசனம் செய்கிறோம். மாலை 6 மணி அளவில் கங்கை ஆர்த்தி தரிசனம் செய்து பின் ஹோட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 2. ஹரித்துவாரிலிருந்து காலை உணவுக்கு பிறகு டெம்போ டிராவலர் மூலம் 6 மணி நேரம் பயணம் செய்து கேதார்நாத் அடிவார பகுதியான பாட்டா சென்று ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 3. காலையில் 12 ஜோதிலிங்கம் மற்றும் பஞ்ச கேதார கோவில்களில் ஒன்றான கேதார்நாத் ஆலயம் தரிசனம் செய்ய அவரவர் சொந்த செலவில் ஹெலிகாப்டர் அல்லது பல்லாக்கு அல்லது குதிரை மூலம் பயணம் செய்து கேதார்நாத் ஆலயம் தரிசனம் செய்து பின் பைரவாநாத் ஆலயம், ஸ்ரீ ஆதி குரு சங்கராச்சாரிய சமாதி மற்றும் பீம்சில்லா தரிசனம் செய்து ஹெலிகாப்டர் அல்லது பல்லாக்கு அல்லது குதிரை மூலம் பயணம் செய்து பாட்டா சென்று இரவு ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 4. பாட்டாவிலிருந்து ஜோஷிமத் செல்லும் வழியில் கேதார்நாத்தின் உற்சவ வழிபாட்டு சன்னதியான யூகிமத் ஆலயம் தரிசனம் செய்கிறோம். துங்கநாத் ஆலயத்தின் அடிவார பகுதியான சோஃப்தா சென்று குதிரை அல்லது பல்லக்கு மூலம் சென்று தரிசனம் செய்கிறோம். துங்கநாத் ஆலயம் உலகின் மிக உயரமான சிவன் கோவில்களில் ஒன்றாகும் மற்றும் பஞ்ச கேதார் கோவில்களில் ஒன்று. பின் சோப்தா வந்து மேலும் பயணம் செய்து கோபேஸ்வர் சென்று கோபிநாத் ஆலயம் தரிசனம் செய்து பின் ஜோஷிமத் சென்று இரவு ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 5. அதிகாலையில் 108 திவ்ய தேசங்களில் 105வது திவ்ய தேசம் மற்றும் விஷால் பத்ரிநாத் உற்சவ வழிபாட்டு சன்னதியான ஜோஷிமத் நரசிம்மர் ஆலயம் தரிசனம் செய்கிறோம் மற்றும் அனுமன் செட்டியில் அனுமன் ஆலயம் தரிசனம் செய்கிறோம். மதியம் உணவுக்கு பிறகு மானா கிராமத்தில் வியாசர் குகை, மகாபாரதம் எழுதப்பட்ட இடமான கணபதி குகை, சரஸ்வதி ஆலயம் மற்றும் சரஸ்வதி நதி, பீமனால் அமைக்கப்பட்ட பீம் பாலம் தரிசனம் செய்து பத்ரிநாத் சென்று மாலை 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான விஷால் பத்ரி தரிசனம் செய்து இரவு பத்ரிநாத்தில் ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 6. அதிகாலையில் பத்ரிநாத்தில் தப்த குந்த் வெந்நீர் ஊற்றில் குளித்து அதன்பின் பிரம்ம கபாலத்தில் நமது முன்னோர்களுக்காக தர்ப்பணம் தருதல், மீண்டும் விஷால் பத்ரி தரிசனம் செய்து காலை உணவுக்கு பிறகு ஸ்ரீநகர் செல்லும் வழியில் அலக்நந்தா ஆறு மற்றும் தௌலி கங்கை ஆறும் ஒன்று கூடும் இடமான விஷ்ணு பிரியாகையும், நந்தாகினி ஆறும் மற்றும் அலக்நந்தா ஆறும் ஒன்று கூடும் இடமான நந்த பிரியாகையும், பிந்தர் ஆறும் மற்றும் அலக்நந்தா ஆறும் ஒன்று கூடும் இடமான கர்ணபிரியாகையும், மந்தாகினி ஆறும் மற்றும் அலக்நந்தா ஆறும் ஒன்று கூடும் இடமான ருத்ரபிரியாகை ஆகிய நதிகளின் சங்கமத்தை தரிசனம் செய்தல். அலக்நந்தா நதிக்கரையில் அமைந்துள்ள 51 சக்தி பீடங்களில் ஒன்றான தாரி தேவி ஆலயத்தை தரிசனம் செய்து இரவு ஸ்ரீநகர் ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 7. அதிகாலையில் அலக்நந்தா ஆறும் பகீரதி ஆறும் ஒன்றாக கூடி கங்கை ஆறு எனும் பெயர் கொள்ளும் தேவ பிரியாகை சங்கமத்தை தரிசனம் செய்து ரிஷிகேஷ் சென்று ராமன் பாலம், லக்ஷ்மண் பாலம் மற்ற ஆலயங்கள் தரிசனம் செய்து மாலை டேராடூன் சென்று விமானம் மூலம் அவரவர் சொந்த ஊருக்கு கேதார்நாத் பத்ரிநாத் தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் சென்றடைதல்.